ஓ! இதுல பாதுகாப்பு கோரி நீங்க மனு குடுக்குறீங்க இல்லையா? இப்ப யாரிடமிருந்து பாதுகாப்பு? பொதுவா எங்க மருத்துவர் ஐயாவ பொறுத்தவரையிலே ஒரு மாபெரும் தலைவர். ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். இன்றைக்கு அவர பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருக்கு 3, 3 6 போலீஸ். 2 ஷிஃப்ட்டுக்கு 3, 3 6 போலீஸ் தான் குடுத்துருக்காங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 போலீஸு. அதுலயும் வந்து அவர் விடுமுறையில போயிட்டா அந்த இடம் வேக்கன்ட் ஆயிருது. தைலாபுரம் தோட்டம் என்பது தனி வீடு அங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில இருக்கிற தனி ஒரு இல்லம். மருத்துவர் ஐயாவும், எங்க அம்மாவும் மட்டும் தங்கியிருக்கிற இடம். அம்மா, அக்கா, நம்ம காந்தி அக்கா இவங்கலாம் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு ஒரு எப்படின்னா நிறைய தினசரி பார்வையாளர்களும் ஒரு 500 பேத்துக்கும் கம்மி இல்லாம தினம் வர்றாங்க. தினசரி பார்வையாளர்கள். அவங்க பார்வையாளர் போர்வையில வேற யாராச்சும் வருவாங்களோங்கிற மாரி ஒரு எண்ணம். அதுக்காக மெட்டல் டிடெக்டர் பொருத்து ஒரு கருவி ஒண்ணு பொருத்தணும். மெட்டல் டிடெக்டர் கருவி ஒண்ணு பொருத்தி, அந்த கருவி வழியா உள்ள வந்து ஒருத்தரையும் செக் பண்ணி அனுப்புறதுக்கு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு வேணும். அதுவும் இல்லாம ஐயா அவர்களோடு பயணிக்க செல்லும் இடமெங்கும் அந்த கூடுதல் பாதுகாப்பு வேணும். அதான் எங்களோட வேண்டும். இல்ல இப்ப யாரிடமிருந்து பாதுகாப்புன்றத சொல்ல மாட்டேன்றீங்க. யாரிடம் இருந்துன்னா உங்களுக்கு தெரியாது என்ன எல்லாம் தான் தெரியுமே. நான் தான் சொன்னேன் 5 பெட்டிஷன் குடுத்துருக்குறோம். சேலம் மாவட்டம் மட்டும் குடுத்துருக்குறோம். ஃபோன போட்டு எல்லாமே அது நான் என்ன அதுக்குள்ள விரிவா போக விரும்பல. இல்ல இப்ப அவங்க அவங்க தரப்புல இருந்து அன்புமணி தரப்புல இருந்து என்ன பண்றாங்க? இப்ப அருள நீக்கணும். கொறடா பொறுப்பு வந்து நீக்கணும். அதான் முன்னாடியே குடுத்துட்டாங்க. சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்ப வந்து ஜி.கே. மணி அவர்கள் நீக்கணும் அப்படின்னு அவங்களும் அவங்களுடைய ஒரு தரப்பு நடவடிக்கை எடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு ஒரு சமூகத்த பிரிக்கிற வேலை இல்லையா? அது யாருக்கு தெரியணும்? இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரு தான் வந்து எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்றாரு கேட்குறாரு. இவர் தேவையில்லாம பண்ணி இவர் தான் பண்றாரு. நாங்க தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். தொடர்ந்து சொல்றது என்னன்னா, மருத்துவர் ஐயா அவர்களை யாருங்க? உனக்கு அப்பா. எங்களுடைய சின்னையா அவர்களுக்கு அவர் அப்பா. உங்களை உருவாக்கிய தலைவன். ஆக நீங்க போய் மருத்துவர் ஐயா இடத்துல நீங்க சொல்றத கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. இல்ல கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அது அன்புமணியால மட்டும் தான் முடியும். ஏன் ஐயா ஐயா தானே அது அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படிங்க? இவர் பண்ண தியாகம் என்ன? மருத்துவர் ஐயாவுடைய தியாகங்களை பல தியாகம்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டையை தவிர அவர் போகாத சிறையே இல்லை. ஆனா நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள் கண்ட சிறை எது? புழல் சிறையில் ஒரு வாரம் ஐயாவை கைது பண்ணும்போது சும்மா ஒரு ஒரு டூர் போயிட்டு மாதிரி 2 நாள் போயிட்டு வந்தார். நான் போயிருக்கேன் 18 முறை சிறைக்கு போயிருக்கேன். மருத்துவர் ஐயா பல 100 முறை சிறை கண்டவர். நூற்றுக்கணக்கான போராட்டங்களை செய்திருக்கிறார். அவர் என்ன அப்படி தகுதி அவர் இந்த அடுத்த தலைமுறையை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு.